ஒரு ஒரு வட்டார வழக்கு இருக்கு. ஒரு வட்டார வழக்குல எல்லா சொல்லையும் இதுவரைக்கும் பதிவு பண்ண எந்தவித படைப்பாளிகளும் கிடையாது. இப்போ ஒரு ஊர் இருக்கு, எங்க ஊர் இருக்குங்களேன், ஊருக்குள்ள மசண்டையில வா அப்படிம்பாங்க. மசண்டையில வா அப்படிம்பாங்க. சரி, மசண்டைன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா? தெரியல. மசண்டை அப்படின்னா இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுது. அப்பா, இதுதானே வைரமுத்து பாடி அதுதாங்க, உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு அப்படின்னா. இந்த மசண்டைங்கிற சொல்லி யாருக்கு தெரியும்? அந்த வட்டத்துல இருக்க பகுதி மக்களுக்கு தான் தெரியும். புதுக்கோட்டைக்காரர் பேசுறது மதுரைக்காரங்களுக்கே தெரியலையா? அப்ப தெரியல. வேடு கட்டுறதுன்னு ஒரு சொல்றது. என்னது வேடு கட்டுறது? தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நீங்க மதுரைக்காரர் தான். 100 கிலோமீட்டர் தான் 2 ஊருக்கும். ஆமா, அவ்வளவுதானே. விராலிமலை வந்துட்டா கிட்டத்தட்ட இதானே. ஆமா, வேடு கட்டுறதுன்னா நீங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, சோறு சமைச்சிருவாங்களா, சமைச்சு இரவு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை தண்ணியை ஊற்றி மூடி வைக்க மாட்டாங்க. மேலே வந்து வெள்ளை துணியை, பழைய பழந்துணின்னு பேரு, அந்த வெள்ளை துணியை வச்சு அப்படி கட்டிட்டு அப்படியே வச்சிருவாங்க. கட்டி அப்படி ஒரு உருக்கு மாதிரி போட்டு உள்ள சொருவி விட்டு வச்சிருவாங்க. இதுக்கு பேரு வேடு கட்டுறது அப்படின்னு பேரு. இப்போ உங்களுக்கு தெரியல, உங்களுக்கே தெரியலங்கிறப்ப ஏஐக்கு எப்படி தெரியும்? ஏஐங்கிறது என்ன அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏஐல கொண்டு வர முடியாது. எப்படி கொண்டு வருவீங்க நீங்க? அது ஒரு ஃபீட் பண்ண ஒரு எந்திரம் தானே அது. கருத்தம்மால கல்யாணம் பண்ணி போகும்போது வைரமுத்து பஞ்சாரத்து கோழியை விட்டுன்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. ஆமாங்க, பஞ்சாரம் பொட்டப்புள்ள ஊரை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு. பஞ்சாரம்ங்கிறது தேனி பகுதி வார்த்தை. எங்க ஊர்ல பஞ்சாரம் கிடையாது. எங்க ஊர்ல என்ன சொன்னா கோழி குடாப்பும்பா. இந்த உணர்வு, இந்த வாழ்வியெல்லாம் ஏஐல தர முடியாது. அதுக்கு இளையராஜா வேணும், வைரமுத்து, அதுக்கு இளையராஜா வேணும், வைரமுத்து வேணும், எக்ஸெட்ரா இன்னொரு கவிஞர், இன்னொரு இசையமைப்பாளர் வேணும். அப்போ வந்து ஏஐ வந்து எனக்கு போட்டி அப்படிங்கிறதுல எனக்கு கண்டிப்பா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை.